தமிழக உள்ளாட்சித் தேர்தலை வெளிப்படையாக நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த வேண்டும் என மாநில தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலை வெளிப்படையாக நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை மாநகராட்சி திமுக வேட்பாளர்கள் 200 பேர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த உள்ளாட்சி வேட்பாளர்கள் தனித்தனியாகவும், திமுக சார்பில் அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் RS பாரதி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த தீர்ப்பில் சென்னையில் உள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் ஓட்டுப்பதிவின் போது வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் வெப்காஸ்ட் முறையை சென்னையில் அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். மத்திய போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் என்றும், வெளிமாநில IAS அதிகாரிகளை தேர்தல் பார்வையாளர்களாக நியமித்து அவர்கள் தேர்தல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் உள்ள அத்தனை பூத்ஸுக்கும் வீடியோகிராஃப் கம்பல்சரியா எடுத்தாகணும். வெளி மாநிலத்திலிருந்து அழைத்து வந்த போலீசார்கள் ஈவனா எல்லா சென்சிட்டிவ் பூத்ஸ்லயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். தேவைப்பட்டால் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் CRPF அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலை ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா நடத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. வெளி மாவட்டங்களில் பதட்டமான ஓட்டுச்சாவடிகள் என்று கண்டறியப்பட்டவற்றில் வீடியோ பதிவு செய்ய மாவட்ட கலெக்டர்களுக்கு தமிழக தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்றும், பதட்டமான ஓட்டுச்சாவடிகளுக்கு வெளிமாநில போலீசாரை சரி விகிதத்தில் பிரித்து அனுப்ப வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியுள்ளனர்.